தேவனுடைய பிள்ளைகளை, நம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பல நாமங்களில் ஒரு நாமம் யெகோவா நிஸ்ஸி. யெகோவா நிஸ்ஸி. இந்த கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்தவனை எப்படி ஜெயம் எடுப்பது என்று சொல்லி மோசே ஐடியா சொல்ற. நான் மலைக்கு போறேன், நீ மனுஷனை கூட்டிட்டு எங்க போ? யுத்தத்துக்கு போ. இவர் மலைக்கு போய் என்ன செய்தாராம் பாருங்களேன். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 10-11 வாசிங்க. 10-11 வாசிங்க. யோசுவா மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சி ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இது பாருங்க, வித்தியாசமா இருக்கும். 3 பேர் இப்ப மலைக்கு போறாங்க. யாரு சொல்லுங்க? மோசே, ஊரு, ஆரோன். 3 பேர் மலை உச்சிக்கு போறாங்க. அப்ப மலைக்கு கீழே சண்டை போடுறது யார் அப்படின்னா யோசுவாவும் மற்ற யுத்த வீரர்களும் சண்டை போடுறாங்க. மோசேவுடைய கை மேல இருக்கும்போது இஸ்ரவேலர் வெற்றி அடைகிறாங்க. அவருடைய கை கீழே இறங்கும் போது அவங்க அமலேக்க வெற்றி அடைகிறான். பாருங்க, இது மனுஷனுக்கு சொன்னா பைத்தியம் மாதிரி தெரியும். கைக்கும் கீழே சண்டைக்கு என்னையா வித்தியாசம்? அவன் ஒழுங்கா சண்டை போட்டிருக்க மாட்டான், கவனம் செலுத்தி இருக்க மாட்டான்னு சொல்லுவோம். ஆனா கையை உயர்த்தும் போது இஸ்ரவேலர் வெற்றி அடைகிறாங்க. மோசேயுடைய கை கீழே இறங்கும் போது அமலேக்கே வெற்றி அடைகிறான். இந்த கான்செப்ட, இந்த காரியத்தை அவர்கள் பார்க்கறாங்க, இஸ்ரவேலர்கள் பார்க்கறாங்க. பார்த்து உடனே ஆரோனும் ஊரும் போய் என்ன பண்றாங்களா, மோசேயுடைய கையை அப்படி தாங்கி நிக்கிறாங்க. ஒரு கல்லை வச்சு தாங்குறாங்க. அவருடைய கை கீழே இறங்குது. ரொம்ப நேரம் உயர்த்திட்டே இருக்க முடியாதுல்ல. அவர் கை கீழே இறங்கும் போது போய் தாங்கி வைக்கிறாங்க. முழுமையாக இஸ்ரவேலர் ஜெயத்தை பெற்று கொண்டார்கள். கையை மேல தாமே சொல்லுங்க. ஆமே. வாய்தனை யெகோவா நிஸ்ஸி சொல்லுங்க. யெகோவா நிஸ்ஸி. கவனிங்க, இது ஒரு டீம் ஒர்க். நம்ம ஜெயம் எடுக்கணும் அப்படின்னா சபையாக, குடும்பமாக நம்ம ஜெயத்தை எடுக்க வேண்டுமானா பல நேரத்துல எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, கை தளரும், முழங்கால் நடுங்கும், இவையெல்லாம் நடக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஊழியக்காரனுடைய கை மேல உயர்த்தி நிற்கும் போதுதான் ஜனங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்வாங்க. ஆகையால அந்த ஊழியக்காரனுடைய கை தளருதா, வயசாகுதா, அவனுடைய காலெல்லாம் நடுங்குதா, பலவீனம் அடைகிறாங்களா, ஊரும் ஆரோனும் போல ஆட்கள் தேவை. உடனே அவனை தூக்கி பிடிக்கணும். ஐயோ, இந்த ஊழியக்காரனுடைய கை கீழே விழுந்துருச்சுன்னா லட்சக்கணக்கான ஜனங்க செத்து போவாங்கய்யா. அவனை சத்து மேற்கொள்வான். ஆகையாலே ஆரோனும் ஊரும் எழும்ப வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் 2 பேரையும் மோசையோடு வைத்திருக்கிறார். எதுக்கு? அவருடைய கைகளை தாங்குவதற்கு. இந்த கடைசி நாட்களில் நிறைய ஊழியர்களை குறித்து தவறுதலாய் பேசுறதை நம்ம கேட்கிறோம். தவறுதலாய் பேசுவாங்க, அநியாயமாய் பேசுவாங்க. அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசும்போது அதனுடைய தண்டனைக்கு ஒருவனும் தப்ப முடியாது. தாவீது கர்த்தர் நேசித்ததனுடைய நோக்கம் என்ன ரகசியம் தெரியுமா? அவனை கொல்லணும்னு நினைக்கிற அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு விரோதமாக அவன் பேசவே இல்லை. அந்த சவுலை கொல்றதுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் தொடவே இல்லை. இந்த மோசே தளரும் போது ஆரோனும் ஊரும் எழும்பி போய் அதை பிடித்து கொள்ளுகிறாங்க. கீழே ஜெயத்தை எடுக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியருடைய கைகளை தாங்கி பிடிக்கணும். குடும்பத்துல ஒருவர் குறைகளை பார்த்து அவர்களை அசட்டை பண்ணி விட்டு விடாதபடிக்கு ஒருவரை தாங்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வாய் தந்து சொல்லுங்க. ஒருவர் தாங்க வேண்டும். கணவர் பலவீனம் அடைகிறாரா, உடனே யார் சப்போர்ட் பண்ணணும்? மனைவி சப்போர்ட் பண்ணணும். மனைவி பலவீனம் அடைகிறாளா, உடனே யார் சப்போர்ட் பண்ணணும்? கணவர் சப்போர்ட் பண்ணணும். அவங்க குறைகளையே பேசி பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. வாய் தந்து சொல்லுங்க. அவங்க குறைகளை பேசி பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அவங்க குறைகளை பேசி பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவர்களை தாங்கி பிடியுங்க. அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் ஒரு ஜெயத்தை நமக்கு கொடுப்பார். கையோடு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா.